அண்ணா திருமாவளவண்ணா, என்னண்ணா இப்படி பண்ணி போட்டீங்க? தமிழக மக்கள் இளைஞர்களெல்லாம் உங்களை என்னமோ நினச்சி கொண்டு இருந்தோம். வீரமிக்க வசமெல்லாம் பேசுவீனே, அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, மீசிய முறுக்கு, திருப்பி அடி என்ற வசனம்லாம் பேசுவீனே. முதலமைச்சர் அமெரிக்கா சென்றிருந்த போது, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, பாதி வேணும்னு சொல்லி வாய்க்கிழிய பேசுனீங்களேண்ணே. முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே போய் டொபுக்குன்னு காலில் விட்டீங்களேண்ணே. என்னென்ன அது அரசியல் கோமாளிதானோ? நாடக அரசியலை தான் பார்த்துருக்குறோம். ஆனால் அரசியலிலே ஒரு நாடக கோமாளியை இப்பொழுதுதானே நான் பார்க்குறோம். உங்களை என்னமோன்னு நினச்சேனே. அதுவும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு மதுவை விற்கின்ற அந்த ஓனரையே கூப்பிட்டுக்கிறீங்க பாரு, அங்கே தானே நீங்கள் நிற்கிறீங்க. பா, இந்த ஈவி டிகேஎஸ் இளங்கோவனையும் ஆர்எஸ் பாரதியும் வராங்கன்னு சொல்லி திமுக ஒப்புக்கொண்டது பாருங்க. கூட 2 அந்த சாராய அலை அதிபர்கள் இருக்கிறாங்க பாருங்க, ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் ஓனர்ஸ், ஜெகத் ரட்சகனையும் டிஆர் பாலியும் கொஞ்சம் கூப்பிட்டா நல்லா இருக்கண்ணே. இன்னுமான எங்கள் தமிழக மக்களை முட்டாளாக்கி எங்களை படிப்பறிவு இல்லாதவன் சொல்லி நினைத்து கொண்டுக்கிறீங்களா? திருமாவளவன், உங்களுடைய நாடக காதலும் தெரிஞ்சிருச்சு. நாடக அரசியல், நாடக கோமாளித்தனத்தையும் இன்றைக்கு தமிழக மக்கள் புட்டு புட்டு வைத்து கொண்டிருக்கிறாங்க. 2026 இருக்கின்ற 4 சீட்டும் போச்சா, அடுத்த நாடாளுமன்றத்தில் உங்களுடைய கட்சி காணாமல் போவோம். அது இப்போவே தெரிஞ்சிடுச்சு. அதுவும் இந்த மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் 2ஆம் தேதி வைத்திருக்கிறீங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா மற்ற நாளில் வச்சா நீங்கள் மாட்டிப்பீங்களே. ஏன்னா அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, ஒயின் ஷாப்லாம் லீவுண்ணே. மற்ற நாளில் வச்சா உங்கள் ஆட்களே குடிச்சிட்டு வருவாங்களே. நல்ல பக்கா பிளானிங் ஆஃபீஸர்ண்ணே நீங்கள். இனிமேல் உங்களை பற்றி தான் பேசுகிறாங்களே. முந்தா நேற்று வரல நல்லா பேசு இந்த வாய்க்கள் எல்லாம். ஐயோ யோ 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 கேட்க முடியலண்ணே. அண்ணா திருமாவளவண்ணா, என்னண்ணா இப்படி பண்ணி போட்டீங்க? தமிழக மக்கள் இளைஞர்களெல்லாம் உங்களை என்னமோ நினச்சி கொண்டு இருந்தோம். வீரமிக்க வசமெல்லாம் பேசுவீனே, அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, மீசிய முறுக்கு, திருப்பி அடி என்ற வசனம்லாம் பேசுவீனே. முதலமைச்சர் அமெரிக்கா சென்றிருந்த போது, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, பாதி வேணும்னு சொல்லி வாய்க்கிழிய பேசுனீங்களேண்ணே. முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே போய் டொபுக்குன்னு காலில் விட்டீங்களேண்ணே. என்னென்ன அது அரசியல் கோமாளிதானோ? நாடக அரசியலை தான் பார்த்துருக்குறோம். ஆனால் அரசியலிலே ஒரு நாடக கோமாளியை இப்பொழுதுதானே நான் பார்க்குறோம். உங்களை என்னமோன்னு நினச்சேனே. அதுவும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு மதுவை விற்கின்ற அந்த ஓனரையே கூப்பிட்டுக்கிறீங்க பாரு, அங்கே தானே நீங்கள் நிற்கிறீங்க. பா, இந்த ஈவி டிகேஎஸ் இளங்கோவனையும் ஆர்எஸ் பாரதியும் வராங்கன்னு சொல்லி திமுக ஒப்புக்கொண்டது பாருங்க. கூட 2 அந்த சாராய அலை அதிபர்கள் இருக்கிறாங்க பாருங்க, ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் ஓனர்ஸ், ஜெகத் ரட்சகனையும் டிஆர் பாலியும் கொஞ்சம் கூப்பிட்டா நல்லா இருக்கண்ணே. இன்னுமான எங்கள் தமிழக மக்களை முட்டாளாக்கி எங்களை படிப்பறிவு இல்லாதவன் சொல்லி நினைத்து கொண்டுக்கிறீங்களா? திருமாவளவன், உங்களுடைய நாடக காதலும் தெரிஞ்சிருச்சு. நாடக அரசியல், நாடக கோமாளித்தனத்தையும் இன்றைக்கு தமிழக மக்கள் புட்டு புட்டு வைத்து கொண்டிருக்கிறாங்க. 2026 இருக்கின்ற 4 சீட்டும் போச்சா, அடுத்த நாடாளுமன்றத்தில் உங்களுடைய கட்சி காணாமல் போவோம். அது இப்போவே தெரிஞ்சிடுச்சு. அதுவும் இந்த மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் 2ஆம் தேதி வைத்திருக்கிறீங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா மற்ற நாளில் வச்சா நீங்கள் மாட்டிப்பீங்களே. ஏன்னா அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, ஒயின் ஷாப்லாம் லீவுண்ணே. மற்ற நாளில் வச்சா உங்கள் ஆட்களே குடிச்சிட்டு வருவாங்களே. நல்ல பக்கா பிளானிங் ஆஃபீஸர்ண்ணே நீங்கள். இனிமேல் உங்களை பற்றி தான் பேசுகிறாங்களே. முந்தா நேற்று வரல நல்லா பேசு இந்த வாய்க்கள் எல்லாம். ஐயோ யோ 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 கேட்க முடியலண்ணே. நன்றிண்ணே. ஜெய்பீம்ண்ணே. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.